அதிமுக திடீர்னு ஒரு நிலைப்பாடு 25 எம்எல்ஏக்கள் விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்தில் அந்த டைம்ல வந்து மெயின் ரோல் விஜயபாஸ்கர். அவர் மூலியமா தான் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் 25 பேர் வந்துருங்க பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சது. அப்புறம் சிவிஎஸ் வீட்டுக்கு வந்தது. இது எல்லாமே விஜயபாஸ்கருடைய மெயின் ரோல் வச்சுக்கோங்க. ஸோ இனிமே அவர் அதிமுக கலப்ப முடியாது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு திமுகவும் ஏற்றுக்காதில்ல. பட் டிவிகேல ஏன் தாமதம்? அவங்க வந்து மாற்று கட்சியினரை சேர்க்கிற நிகழ்ச்சிகளையே வந்து படையுள்ள நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்குது, இந்த முறையும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவர் சேரல விஜயபாஸ்கர் அப்படின்னு பார்த்தா, விஜயபாஸ்கர் விஜய் முன்னிலையில் தான் கட்சியில் சேர்ந்தாலும் நம்மளுக்கு ஒரு மரியாதை நினைக்கிறாரு. தாவேக்கால சேர்றது போது நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக அப்போ தான் நம்மளை ஏற்றுக்குவாங்க. ஸோ அதுதான் சரியாக இருக்கும்னு அவர் கடுமையான ஒரு முயற்சி. ஸோ அதில் என்ன ஒரு வருத்தம் அவருக்குமே இப்போ என்னென்னா, விஜய் நோ சொல்லிட்டாரு விஜயபாஸ்கருக்கு. பட் ஒரு விஷயம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை விராலிமலை எனக்கு அந்த சீட்டு வேணும்னு சொல்லிட்டாரு. அதில் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ எம்எல்ஏ ஆகிறதுக்கு டிவிகே தரப்பு விஜய் தரப்பு ஓகே சொல்லிடுச்சு. ஆனால் அமைச்சர் இல்லை, அமைச்சருக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னென்னா, எங்களுடைய விஷயம் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். 2 வருஷத்துக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கட்சியில் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க முடியாது அப்படின்னா அது ஒரு பெரிய தடை அவருக்கு. ஸோ வெறும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு நான் உங்கள்கிட்ட வரணும்? பாருங்க, ஏகப்பட்ட குழப்பமாக இருக்குது. நீங்கள் மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரில, எம்எல்ஏ யாருன்னு தெரில, அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் எப்படி இருக்குது சூழ்நிலை, எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எப்படி இருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கா? எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல இன்னும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஒவ்வொரு இதுவும் கேப் இருக்கு. 2வது பாலிடிக்ஸ். நீங்க புஷியானதுக்கு பக்கம் ஒரு 10 பேர், ஆதவார்ஜுன் பக்கத்தில் ஒரு 10 பேர். தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியில் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சு பிறகு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வார் அப்படின்னு செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. அவரும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல, எந்த ஒரு பெரிதாக அவர் வந்து வெளிப்படுத்திக்கல எதையுமே. இப்போ இன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் அந்த அன்னைக்கு வந்து அவர் வந்து இணைவாரு அப்படின்னு சொல்லி பரவலா ஒரு தகவல் வந்து இருந்துச்சு. ஆனால் இன்னைக்குமே வந்து சட்டசபை கூட்டத்தொடர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. அது அந்த சமயத்துல வந்து ஈவினிங்க்கு மேல அப்படி ஒரு நடக்குமா கட்சி அலுவலகத்துல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இன்னைக்கும் அப்போ அது சாத்தியம் இல்லையா? ஏன் எதனால் வந்து அது போஸ்ட்போன் ஆகிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல வேற எதுவும் ஆப்ஷன் அவர் தேடுறாரா? இல்லை இன்னைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, ட்விட்டர்ல முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டார். விஜய்க்கு ட்விட்டர்ல எனக்கு பிறந்தநாள், சிறந்த முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு விஜயபாஸ்கர் போட்டார். ஸோ இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா தான் நான் நினைக்கிறேன். ட்விட்டரில் போட்டாருன்னா இப்போ வாய்ப்பு இல்லை, நேராக அவங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவர் ட்விட்டரில் போட்டிருக்க மாட்டார். பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவோட போட்டிருப்பார் அப்படிங்கிறதான் விஷயம். இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள கருத்து வேறுபாடு, இனிமேல் அவரோட பயணம் செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, அவரை எதிர்த்து பேசிட்டாரு. கிட்டத்தட்ட ஒருமையில் பேசி விட்டதாக சொல்கிறாங்க. விஜயபாஸ்கர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருமையில் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடையாக தான் அவரால் ஒன்றும் பயணம் செய்ய முடியவில்லை. திமுகவில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, திமுகவில் அவரை வந்து பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவர் மேலே சில வழக்குகள் இருக்குது, குட்கா வழக்கு இருக்குது, 2-3 வழக்குகள் இருக்குது. திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணிடுச்சு அவரை. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் குட்கா பாஸ்கர்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டாங்க அவரை. அது எல்லாமே ஏற்கனவே அங்க ரகுபதி இருக்காரு கரூர் புதுக்கோட்டை மாவட்டத்துல, அடுத்தது மெய்யநாதன் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விஜயபாஸ்கர் வந்து மீண்டும் ஒரு அணியா ஆயிரும் அப்படிங்கிற ஒரு திமுக தரப்புல சொல்றாங்க. ஸோ அதனால வாய்ப்பு இல்லை, திமுக வாய்ப்பு இல்லை. ஸோ அவருக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு,
டிவிகே தான். டிவிகேல சேர போறாரு அப்படிங்கிறது தான் தகவல். அவர் காரணம் என்னன்னா, விஜயும் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில். இந்த மெர்சல் படம் விஷயத்துல கூட விஜயபாஸ்கருடைய பங்கு பெரிய லெவல்ல இருந்திருக்கு. 2017 அவருக்கு மெர்சல் படத்துல ஒரு பிரச்சனை ஆகுது. விலங்குகள் நல வாரியத்துல ஒரு சர்டிஃபிகேட் தரல அந்த படத்துக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கணுங்கிறப்போ ஃபஸ்ட்டு விஜயபாஸ்கர் தான் பார்க்குறாரு. விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போயிருக்கார். வீட்டுக்கு போய் விஜயபாஸ்கரும் அவரும் சேர்ந்து செக்ரட்டரியேட்டுக்கு வந்து அப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு அஃபிஷியல் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி சம்மந்தப்பட்ட துறையின் கடம்பூர் ராஜு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அந்த விஷயம் சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்பையிலேருந்து விஜயபாஸ்கரும் நடிகர் விஜயும் ஒரு ஒரு நல்ல நண்பர்களாகவே இருந்திருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் பண்ண. அப்போ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர்கிட்ட கூட்டிட்டு வந்தது அப்போ காலகட்டத்திலேயே விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறாங்க. விஷ்ணு ரெட்டி இப்போது வந்து ஒரு ஆலோசகராக இருக்கார். முதல்வருடைய ஆலோசகராக இருக்கிறவர், அஃபிஷியல் ஆலோசகரில் இருக்கிறாரு. அப்பயே 2017 வந்து விஜய்க்காக வந்து ஃபஸ்ட்டு பேசுனது விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறாங்க அப்பயே. ஸோ அப்படியே அந்த ஒரு டைப்லாம் அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக விஷ்ணு ரெட்டியிடமும் இப்பயும் தொடர்ந்து ஒரு பரிச்சயமாக தான் இருந்திருப்பார் யார் விஜயபாஸ்கர். நம்ம ஏற்கனவே பல முறை பதிவு பண்ணிட்டோம். ஒரு விஷயம் காரணம் அந்த அதிமுக திடீர்னு ஒரு நிலைப்பாடு 25 எம்எல்ஏக்கள் விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்தில் அந்த டைமில் வந்து மெயின் ரோல் விஜயபாஸ்கர் தான். அவர் மூலியமாக தான் விஜய் வந்து ஃபஸ்ட்டு 25 பேர் வந்துருங்க பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சது. அப்புறம் சிவிஎஸ் வீட்டுக்கு வந்தது. இது எல்லாமே விஜயபாஸ்கருடைய மெயின் ரோல் வச்சுக்கோங்களேன். ஸோ இனிமேல் அவர் அதிமுக கலப்ப முடியாது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு திமுகவும் ஏற்றுக்காதில்ல. பட் டிவிகேல ஏன் தாமதம்? நீங்கள் அசம்பிளியை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். அசம்பிளி ஏன்னா எம்எல்ஏவாக இருந்துட்டு அசம்பிளி போக நல்லா இருக்காது. அசம்பிளியில் போனால் அதிமுக உறுப்பினர்களோடு இருக்கணும், எடப்பாடியை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும்போது வேணாலும் தவிர்த்துட்டார். அதனால் ரிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து தான் அவங்க வந்து மாற்றுக் கட்சியினரை சேர்க்குற நிகழ்ச்சிகளையே வந்து படையூரில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்குது. இந்த முறையும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவர் சேரல விஜயபாஸ்கர் அப்படின்னு பார்த்தா, விஜயபாஸ்கர் விஜய் முன்னிலையில் தான் கட்சியில் சேர்ந்தா நம்மளுக்கு ஒரு மரியாதை நினைக்கிறாரு. தாவேக்கால சேர்றது போதே நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக அப்போ தான் நம்மளை ஏற்றுக்குவாங்க. ஸோ அதுதான் சரியாக இருக்கும்னு அவர் கடுமையான ஒரு முயற்சி. ஸோ அதில் என்ன ஒரு வருத்தம் அவருக்குமே இப்போ என்னென்னா, விஜய் நோ சொல்லிட்டாரு. என்னையை பார்த்து நீங்கள் கட்சி சேரணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, புஷி ஆனந்த்கிட்டே சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு பெரிய தயக்கம், ஒரு சங்கடம் தான் இப்போ ஒரு விஷயம் அவருக்கு. சார் இப்போ நிகழ்ச்சியா வச்சு அவருக்குன்னு இப்போ எப்படி சனிக்கிழமை தோறும் நிகழ்ச்சியா வச்சு பண்றாங்களோ அந்த மாதிரி விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரா? அப்படி இல்லாட்டி தனிப்பட்ட ரீதியில விஜய் அவர்களை மட்டும் சந்திச்சு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு கட்சியில் இணைந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்க்கிறாங்க. இணைந்ததுக்கு அப்புறம் தானே போய் சேர்றாங்க. விஜயை பார்க்கும் நபர்கள் எல்லாமே கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். நீங்க அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற சூழ்நிலை வேற. எலெக்ஷன் முன்னாடி தான் கேட்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி ஞானஜீல் சம்பத் அவர்கள் இருக்கட்டும், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஆகட்டும், இன்னும் பலர் வந்து சூழ்நிலை வேற. இப்ப அப்படி இல்லை. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் தலைமையில ஆதவ அர்ஜுன், செங்கோட்டையன், இப்படி இவங்கெல்லாம் தலைமையில் அவங்கெல்லாம் இருக்கும் நிகழ்ச்சியில தான் கட்சியில் சேர்றாங்க. அதன் பிறகு விஜய் வந்து ஆட்களை பொறுத்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றும் வரலை, யாரும் பார்க்கல. நல்லா பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் இந்த டீமை போய் பார்க்கும்போது போய் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. இது வரைக்கும் கூட அவங்க போய் விஜயை பார்த்த மாதிரி எந்த புகைப்படமும் வரவில்லை. அதுதான் ஒரு வருத்தம். அதனால விஜய் பாஸ்கருக்கு அதுதான் சங்கடம். எப்படியாவது நம்ம அவரோட ஃபஸ்ட்டு விஜயை பார்த்து நம்ம கட்சியில் சேர்ந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. பட் அதற்கு இது வரைக்கும் ஒப்புதல் தரலை. இன்னும் சொல்ல போனால் விஜய் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து பார்ட்டியில் சேரணும்னா நீங்கள் புஷி ஆனந்த் தலைமையில் சேர்ந்துருங்க, அதுக்கப்புறம்
எங்கேயாவது ஒரு டைம் நீங்கள் எங்கேயாவது பார்த்து சிஎம் பார்த்து ஒரு பொக்கே கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் விஜயபாஸ்கருக்கு ஒரு சங்கடமாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, விஜயபாஸ்கர் ஒரு சில கேரண்டி கேட்டார். சரி, என்ன காரணம்னா, நீங்கள் டிவிக்கே விஷயத்தில் ஆதவார்ஜனுடைய ஒரே அஜெண்டா என்னென்னா, யார் வேணாலும் ரிசைன் பண்ணிக்கோங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுத்துட்றோம் உங்களுக்கு, வச்சுக்கோங்க. உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கேரண்டி கிடையாது இடைத்தேர்தலில். நீங்கள் தான் கேண்டிடேட்டுன்னு எங்களால் கேரண்டி தர முடியாது, எங்களுக்கு டிவிக்கு ஆட்கள் நிறைய பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க விஜயபாஸ்கருக்கு. பட் ஒரு விஷயம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை விராலிமலை எனக்கு அந்த சீட்டு வேணும்னு சொல்லிட்டாரு, அதில் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ எம்எல்ஏ ஆகிறதுக்கு டிவிகே தரப்பு விஜய் தரப்பு ஓகே சொல்லிடுச்சு. ஆனால் அமைச்சர் இல்லை, அமைச்சருக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னென்னா, எங்களுடைய விஷயம் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். 2 வருஷத்துக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கட்சியில் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு அது ஒரு பெரிய தடை அவருக்கு. ஸோ வெறும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு நான் உங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கும் பட்சத்தில், ஒரு எம்எல்ஏன்னா ஒரு மந்திரி பண்ணிங்கன்னா தான் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது வாய்ப்பு இல்லை, மந்திரிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை விஜய் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு, கட்சியில் சில பொறுப்பாக இருக்கலாம், உங்களுக்கு கட்சி ஒரு பொறுப்புகள் வேணால் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மற்றபடி அமைச்சர் பதவிக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு 2 விஷயம் விஜயபாஸ்கர்கிட்ட கிளியராக டிவிகே சைடு சொல்லிடுச்சு. ஒன்று, விஜய் தலைமையில் நீங்கள் கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு, வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மீண்டும் ஒரு ஆலிமலையில் நீங்கள் எம்எல்ஏ ஆனாலும் கூட அமைச்சர் பதவிங்கிறத நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, கட்சியில் சில பொறுப்புகள் தர்றதுக்கான வேணால் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் விஜயபாஸ்கர் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம்னா, நம்ம ஒரு ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆளாக தன்னை காட்டிகிட்டு இருக்கிறாரு விஜயபாஸ்கர். டெல்டாவில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு காமராஜ், ஓஎஸ் மணியன், விஜயபாஸ்கர், இப்போ இவங்க எல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க டெல்டா லெவலில் பார்த்தீங்கன்னா. பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா சரியாக இருக்காது, நம்மளை தப்பாக பேசுவாங்க, நம்மளுடைய ஆதரவாளர்கள் ஒரு சங்கடப்படுவாங்கன்னு நினைக்கிறாரு அவர். பட் டிவிகே தரப்பு கை வச்சிருச்சு, அதனால வாய்ப்பு இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே செய்ய முடியாதுன்ட்டாங்க. அதனால ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு கொண்டவர், அவர் சுயேட்சாவே நின்று ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, சுயேட்சா போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. மிக என்ன காரணம்னா, இன்னைக்கு முதல்வருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து போடுறாருங்க. சாதாரண ஒரு ரிசைன் பண்ண முன்னாள் எம்எல்ஏ, இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அவர் போடுறாரு. இல்லை, அவர் டிவிகேல லைன்ல எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஹக்கீம், அதனால மாற்றம் கருத்து கிடையாது. இல்ல, அப்ப கேரண்டியும் அவருக்கு உறுதிப்படுத்தப்படல. அவர் அமைச்சர் பதவி கேட்கிறாருன்னு சொல்றீங்க, கட்சியிலயும் ஒரு பொறுப்பு கேட்கிறாருன்றீங்க. இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் முதல்வர் தான் போய் இவரை சந்திச்சாரு, இவரு கூட போகல. முதல்வர் தான் போய் இந்த 25 எம்எல்ஏக்களை பார்த்து அதிமுக பிளவு ரொம்ப அவரே உண்டாக்குன மாதிரி இருந்துச்சு நமக்கு. முக்கியத்துவம் கொடுத்த முதல்வர் விஜய் இப்போ அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற பொழுது அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாரா, இல்ல அந்த நெகோசியேஷன் இன்னும் போய் கொண்டிருக்கிறதா, அது எப்படி பாக்குறது? இல்ல, திருப்தி படலை விஜயபாஸ்கர் திருப்தி படலை. டிவிக்கேல சேரும் பட்சத்தில் தனக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதில் அவங்க ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது நல்லாவே தெரியுது. அமைச்சர் பதவி கிடையாது, புரியுதுங்களா? அதே மாதிரி விஜயை பார்த்து தான் நீங்கள் கட்சியில் சேரணும்னா வாய்ப்பு இல்லைன்னு 2 விஷயத்துலையும் அவங்க சொல்லிட்டாங்க தெளிவாக. எம்எல்ஏ பதவி வேணால் கேரண்டி, ஓகே, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி கட்சியில் சில பொறுப்புகள் தரலாம், அவ்வளோதான். 2 விஷயம்தான். சரி, இது 2 விஷயத்தை வச்சு தான் வேறு வழி இல்லை. இப்போதைக்கு அவர் டிவிகேக்கள் முதல் ஜாயின் பண்ணிக்குவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் சில பேர் புதன் சொல்கிறாங்க, இல்லைன்னா வழக்கமான சனிக்கிழமை அவர் ஜாயின் பண்ணிடுவார் இந்த வாரத்தில் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னைக்கு 22 ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமையே இல்லைன்னா சனிக்கிழமை அவர் விஜயபாஸ்கர் கண்டிப்பாக சேர்ந்துருவார், அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய ஒரு தகவலாக இருக்கு. இந்த கரப்ஷன் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு சார் இப்போ அவர் மேல. இப்போ அது விஜய் எப்படி சமாளிப்பாரு, எப்படி பதில் சொல்லுவாரு? அவரு மௌனமா இருந்துருவாரு. பட் ஆனா தாவேகா நிர்வாகிகள்
அடுத்த கட்ட தலைவர்கள் பொது வெளியில அந்த டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வருமே, அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? இல்லை நீங்கள் எம்எல்ஏக்கள்ங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திமுக அண்ணா திமுகலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பல பேருக்கும் கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ எம்எல்ஏங்க வந்துடுவார், அவ்வளோதானே. தாண்டி மந்திரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தானே அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தணும். சட்டசபையில் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ விஷயமா எதிர்க்கட்சிகள் வந்து தேவையில்லாமல் ஒரு விமர்சனம் பண்ணும், சங்கடத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் தெளிவாக இருக்கிறாங்க. அது டிவிக்கே அதில் தெளிவாக இருக்குது. நாங்கள் வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு முடிவில் இருக்கோம். எங்கள்கிட்ட வந்து ஒரு கரப்ஷனான ஆட்கள் சேர்ந்தா கூட அவங்கள ஒரு லிமிட்டாக தான் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விஜயபாஸ்கரும் கூட அது கிட்டத்தட்ட ஒரு எடுத்துக்காட்டாக போயிடுவார். பாருங்கள், விஜயபாஸ்கர் வந்தார், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாங்கள் அமைச்சர் பதவி தரல, அவர் ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கோன்னு ஒரு காட்டுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக போகும். ஆமாம் சார். அப்போ இப்போ ஒரு பக்கம் கரப்ஷன் சார்ஜஸ், இன்னும் ஆதவ் அர்ஜுனா கூட இப்போ என்ன சொல்றாரு, அதிமுகவோடு இணைந்து தான் செயல்படணும்னு சொல்லி எங்க தலைவர் விரும்புறாரு அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில அப்படி பேசுறாரு. லோக்கல் பாடிஸ்லயும் அப்படி போட்டியிடணும்னு சொல்லி எங்க தலைவர் விரும்புறாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது என்ன ஆக்சுவலா விரும்புறாரு? கட்சியில இருந்து உடைச்சி நிர்வாகிகள் வாங்க அப்படின்னு அழைக்கிறாரா, அல்லது கூட்டணியா வாங்க அப்படின்ற மாதிரி அழைக்கிறாரா? இல்லை, இன்னும் கட்டமைப்பு வரல. நீங்கள் டிவிக்கே வந்து ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி கிட்டத்தட்ட விஜய்ங்கிற பேருக்காக ஓட்டு போட்டாங்க, மற்றபடி இன்னும் கட்டமைப்பு இல்லை. அதில் நீங்கள் வார்டு செயலாளர் இல்லை, வட்ட பிரதிநிதி இல்லை, ஒன்றிய செயலாளர் இல்லை, அவருக்கு கீழே உள்ள பாடி இல்லை, நகர செயலாளர் இல்லை, பேரூர் கழக செயலாளர் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அண்ட் அண்ணா திமுக இன்னும் வரைக்கும் இருக்கு. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்க, வேலுமணி இருந்தார், மாவட்ட செயலாளர் இருந்தார், அவரை தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி சிவி சண்முகம் எடுத்துகிட்டு ஒருத்தரை போட்டாங்க. பட் அந்த செட்டப் அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ஒன்றிய செயலாளர்லாம் விருப்பப்பட்டா இருப்பாங்க, இல்லைனாலும் அடுத்த நாள் இன்னொரு ஒன்றிய செயலாளர் வந்துடுவார். இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கட்டமைப்பு வந்து டிவிக்கெல்லாம் இல்லை. இப்போ விஜயபாஸ்கர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட, இந்த கட்டமைப்புக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரணும், ஒரு பாடியை வந்து பக்காவாக பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் இன் ஃபியூச்சர் எலெக்ஷனுக்கெல்லாம் நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையாக அதுதான் இருக்குது. ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டாங்க, வந்துட்டோம் நம்ம. ஸோ இதை தக்க வச்சுக்கணுன்னா நிறைய விஷயங்கள் தேவைப்படுதுங்கிறத இப்போ தான் டிவிக்கே உணருது, விஜய் உணர்றார். எந்த ஒரு விஷயம்னாலும் இதை பாருங்கள், ஏகப்பட்ட குழப்பமாக இருக்குது. நீங்கள் மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரில, எம்எல்ஏ யாருன்னு தெரில, அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் எப்படி இருக்குது சூழ்நிலை, எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எப்படி இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கா, எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல இன்னும் ஒரு பெரிய கேப் இருக்குது, ஒவ்வொரு இதுவும் கேப் இருக்குது. ரெண்டாவது பாலிடிக்ஸு. நீங்கள் புஷியானதுக்கு பக்கம் ஒரு 10 பேர், ஆதவ அர்ஜுன் பக்கத்தில் ஒரு 10 பேர், இப்படி நிர்மல்குமார் அவர் பண்ணிகிட்ருக்காரு, கொங்குல அவர் தனியாக பண்ணிகிட்ருக்காரு, அருண்ராஜ் அவர் தனியாக பண்ணிகிட்ருக்காரு, அருண்ராஜ் அண்டு செங்கோட்டையன் அவங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு விஷயத்துலையும் குழப்பத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது விஜய்க்கு இந்த விஷயம். ஒரு சரியான கட்டமைப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறார். அது வந்து அதிமுகவில் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். ஒவ்வொரு விஜய் முதல்ல அலோவ் பண்ணுவாரா? இப்போ நாம் தமிழர் போலதான் தாவேக்கா இருக்குங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. சீமான் அடுத்த கட்ட தலைவர்களை வளர விட மாட்டாரு. அப்படி வளர்ந்துட்டான்னா அவன் நம்மளை விட ஒரு பெரிய ஒரு பாப்புலர் லீடர் ஆயிடுவானோ அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சிக்காகவே அவர் வந்து பலரையும் தூக்கி வீசினாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பொது வழியில் முன்வைக்கப்படும். விஜயும் அப்படித்தானே ஒரு பார்வையில் பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அவர் தன்னைத்தானே மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடியவர். இப்ப திமுகனா திரு மு.க. ஸ்டாலின் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க, ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. அதாவது இப்படி விரிவடையக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு. தலைவர் ஒருவர், அதுக்கடுத்து துணைத் தலைவர், இப்படி அடுத்த மாவட்டம், கிளை கழகம், இவ்வளவு ஒரு கிராஸ் ரூட் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த தன்மையை முதல்ல விஜய் ஒப்புக்கொள்வாரா? இல்லை, நீங்க நம்ம பார்க்கறது எப்படி தெரியுது, பட் விஜய் சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு இன்னர் சர்க்கிள் ஒன்று இருக்கு. அந்த இன்னர் சர்க்கிளை தாண்டி ஆதவார்ஜுனும் புஷியானந்த் அருண்ராஜ் செங்கோட்டையனே உள்ள வர முடியாது. அந்த இன்னர் சர்க்கிள் தான் சொல்லணும் நான். அந்த இன்னர் சர்க்கிள் தான் ரெட்டி ஒருத்தர் இருக்காரு, விஷ்ணு ரெட்டி இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க,
நீங்க அதே மாதிரி இந்த டீம் அது தனியா இருக்கு, ஒரு சர்க்கிள் தனியா இருக்கு. புரியுதுங்களா? நீங்க அதிகார மையங்கள் அதிகாரம் செக்ரட்டரிஸ் லெவல்ல அங்கதான் பேசுறாங்க. நீ அதான் ஐஜி இன்ட்டு கூட அவங்கள்ட்ட தான் பேசுறாங்க. அவங்க சொல்ற தகவல் தான் விஜய்க்கு போகுது. டைரக்டா விஜய்கிட்ட கூட ஐஜி இன்ட்டோ, டிஜிபியோ, லாண்ட் ஆர்டர் டிஜிபியோ பேசுறது இல்லைன்னு தகவல் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால விஜய் தெளிவா இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் அளவா வச்சிருக்காரு. ஆதவர்ஜுனுக்கு ஒரு 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 பார்ட் ஆஃப் ஒர்க்கு அவ்வளோதான். புஷி ஆனந்துக்கு ஒரு ஒர்க்கு. அவங்க அந்த லிமிட்டை தாண்ட முடியாது. ஸோ அதனால அவர் தெளிவா இருக்காரு. நீங்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே அவர் தெளிவா பண்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு குழப்பமா இருந்துச்சு. இப்போ தெளிவாயிட்டாரு. தன்னை சுற்றி ஒரு சர்க்கிளை வச்சுட்டு அந்த சர்க்கிளை வச்சு கவர்மெண்ட்டை நடத்துறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆஃபீஸர்ஸுக்கு சம்மந்தம். இப்போ விஷ்ணு ரெட்டிகிட்ட ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டு, ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட 2-3 டிபார்ட்மெண்ட்டு என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் கணக்காக வச்சிருக்காரு. அதனால தன்னை மீறி யாரும் போயிட முடியாது, போயிடக்கூடாது, போயிட மாட்டாங்கங்கிறதுல தெளிவாக இருக்கார். அதனால் நீங்கள் சீமானையும் விஜய் இந்த முறை கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன், அதையும் கம்பேர் பண்ணிக்க முடியாது. நீங்கள் அதனால தான் நீங்கள் கரெக்டான ஒரு காலத்தில் விஜய் வந்து விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போன நிலைமை இருந்தது. விஜயபாஸ்கர் கூட்டிகிட்டு போய் செக்ரட்டரியேட்டில் உட்கார வச்சாங்க. கடம்பூர் ராஜு அவரை பார்த்து அவர்கிட்ட பேசினார். கடம்பூர் ராஜு விஜயபாஸ்கர் தான் எடப்பாட்டை கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் காத்திருந்த காலங்கள் வேறு. பட் அதே கணக்கில் இப்போ விஜயபாஸ்கர் அவரை மூவ் பண்ணி பார்த்தாருன்னா முடியலையே. எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஜயபாஸ்கர் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிற மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நிச்சயமா சார். திரு சி விஜயபாஸ்கர் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொள்ளப் போகிறார். அது எப்போது என்கிற ஒரு கேள்விதான் எழ துவங்கியிருந்தது. ஒரு குறைந்தபட்ச அவருடைய இந்த கேரண்டியை வந்து அவர் எதிர்பார்க்கிறாரு. இன்றைய தினம் பிறந்த நாள் அன்று அவர் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் தள்ளி போகக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலில் வந்து பல விஷயங்களை அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய உட்கட்சி விவகாரத்தை பற்றி ரொம்ப விரிவாக தெளிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.